இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, ஆண், பெண், அடிமை, சுதந்திரமானவர் ஆகிய அனைவர் மீதும் ஒரு சாவு அளவு பேரிச்சம் பழத்தையோ அல்லது ஒரு சாவு தீட்டப்படாத வார் கோதுமையையோ பெருநாள் அல்லது ரமலான் தர்மமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிர்ணயித்தார்கள். அரை சாவு தீட்டிய மணி கோதுமை ஒரு சாவு தீட்டப்படாத வார் கோதுமைக்கு சமம் என மக்கள் கருதினர். நாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோன்பு பெருநாள் தர்மமாக பேரிச்சம்பழத்தையே கொடுத்து வந்தார்கள். மதீனா நகர மக்களுக்கு பேரிச்சம்பழ தட்டுப்பாடு வந்தபோது தீட்டாத வார் கோதுமையை கொடுத்தார்கள். தம் குடும்பத்தில் உள்ள சிறியவர்களுக்காகவும் பெரியவர்களுக்காகவும் அவருடைய பணியாளராக நான் இருந்தால் என் குழந்தைகளுக்காகவும் கொடுத்து வந்தார்கள். இந்த தர்மத்தை பெற்றுக்கொள்பவருக்கெல்லாம் கொடுத்து வந்தார்கள். மேலும் பெருநாளுக்கு ஓரிரு தினங்களுக்கு முன்பே நபித்தோழர்கள் இத்தர்மத்தை கொடுத்து வந்தார்கள். சஹீஹுல் புகாரி 1511